ரோஹிணி கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் மனோஜுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னும், மனோஜுக்கு மனைவியா வரப்போறவ நல்ல பணக்கார பொண்ணா வெளிநாட்டை சேர்ந்தவளா இருக்கணும்னு மனோஜோட அம்மா நினைச்சதுனாலையும் மனோஜ் என்கிட்ட பொய் சொல்ல சொன்னாரு, அதனாலதான் நான் மலேசியாவில இருந்து வந்ததா பொய் சொன்னேன். எங்களோட டைவர்ஸ்க்கு முழுக்க முழுக்க காரணம் மனோஜோட அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜோட அம்மா என்ன வரதட்சணை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க, வீட்டுல எல்லா வேலையும் என்னதான் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு அடுக்கடுக்கா பொய்யெல்லாம் அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த விஜயா எழுந்து நின்று குய்யோ மொய்யன்னு கத்துவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜட்ஜு சும்மா இருப்பாங்களா என்ன, அமைதியா உட்காருங்க, இது கோர்ட்டா என்னது, இது ஒன்னும் உங்க வீடு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கத்துறதையெல்லாம் ரோஹிணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. இதோ பாருங்க உங்க முன்னாடியே எப்படி கத்துறாங்க, இப்பவே என்ன அடிக்க வராங்க அப்படின்னு அவங்களுக்கு சாதகமா சொல்லிடுவாங்க. அங்க உட்கார்ந்திருந்த முத்துவுக்கும் மீனாவுக்குமே இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். ரோஹிணி மனோஜ் கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ கூண்டுல ஏத்தி நிக்க வச்சிருப்பாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட, மனோஜ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தானே, எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஏற்கனவே சொன்னேன் தானே, பேர் கல்யாணின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனோஜ் அது இல்ல ரோஹிணி அது ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீ தானே சொன்ன ஆவியா வந்தது கல்யாணி தான் சொன்ன, நீ தானே சொன்ன அந்த. மனோஜ் நான் திரும்பவும் கேட்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. மனோஜ் தெரியும் சொல்லுவாரு. என் பையன் டாடின்னு கூப்பிடுறதுக்கும் நீ ஒத்துக்கிட்ட தானே, ஆமான்னு சொல்லிடுவாரு மனோஜ். இதெல்லாம் கேட்டு முத்து மீனாவுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். வீட்டுல போயிட்டு விஜயா நல்லா கம்பி எடுத்து அடுப்புல சூடு பண்ணிட்டு மனோஜுக்கு சூடு வைக்க போவாங்க. அவங்க அப்பா தான் தடுத்து நிறுத்துவாரு. சுருதி என்ன பிளான் சொல்லுவாங்கன்னா, மனோஜ் நீ ரோஹிணிக்கு போன் பண்ணு, ரோஹிணி எல்லா உண்மையும் சொல்லும் போது நம்ம அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கோர்ட்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து மனோஜ ரோஹிணிக்கு போன் பண்ண சொல்லுவாங்க. நான் அங்கதான் ட்விஸ்ட், எல்லாமே தலைகீழா மாறி போயிடும். இதெல்லாம் முன்னமே யோசிச்சிருக்க மாட்டாங்களா ரோஹிணி, இந்த அளவுக்கு போய் சொல்றவங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பாங்க. ரோஹிணி எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி விட்டதும் இல்லாம அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் செருப்படுத்திட்டு வந்துட்டு போன் மேல அடிப்பாங்க. அதுதான் நீங்க வீட்டுல இருக்கும் போதே அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே ரோஹிணி அடிச்சதை சொல்ல வச்சிருவாங்க. இப்ப ரோஹிணி தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ரோஹிணியோட அம்மா வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, காசு வேணும்னு ரோஹிணி கிட்ட கேட்டது. ரோஹிணி சிந்தாமணிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், 1 லட்சம் ரூபாய் இருந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி என்கிட்ட காசே இல்ல, உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கொடு, அதை வச்சு நான் பைனான்சியர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வளையல் இருக்கு 2 பவுன் தேரும் அப்படின்னு சொன்னதும், சரி நான் பைனான்சியரை அனுப்பி வைக்கிறேன், அவர் அங்க உனக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவங்களோட ஆளை அனுப்பி ரோஹிணிக்கு பணத்தை கொடுக்க வைப்பாங்க. சிந்தாமணியோட பொண்ணு ரேகா ரொம்பவே நல்லவங்களா இருப்பாங்க. சிந்தாமணிக்கும் மீனாவுக்கும் பூ கட்டுற ஆர்டர் எடுக்கிறதுல ஒரு போட்டி இருக்கும். சிந்தாமணியோட பொண்ணு அந்த போட்டிக்கு போக விடாம அவங்க அம்மாவை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால அந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடைச்சிடும். நீத்து ரவியோட போட்டோவை வச்சு ஒரு மெசேஜும் போட்டு காதலில் விழுந்தேன்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்த ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வரும். நேரம் நீத்து கிட்ட போவாங்க. நீத்து அப்பதான் ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதுல ஐ எம் இன் லவ்னு போட்டிருக்கோம். அந்த கேக்கை கட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேக்கை அப்படியே மூஞ்சிலே அடிச்சிருவாங்க, நீத்து மூஞ்சிலே அடிச்சிருவாங்க. ரவியும் அங்க வந்துருவாரு. ஏன் ஸ்ருதி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீத்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நீத்து இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ என்னைய லவ் பண்றியா லவ் பண்ணலையாங்கிறதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, அதெல்லாம் அவங்க காதலியே வாங்க மாட்டாங்க. அதனால ஸ்ருதி என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குதான் நான் முதலையே சொன்னேன், நான் ஆரம்பிக்கிற ஹோட்டல்லே அங்கேயே வேலை பண்ணியிருந்தேன்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி திட்டுவாங்க. ஸ்ருதி பண்றதுதான் கரெக்ட். ஸ்ருதியும் ரவி கிட்ட கோச்சுக்கிட்டு வேகமா வெளியில ஆட்டோல ஏறுவாங்க. நீத்து கார்ல ஏறி போயிருவாங்க. ஸ்ருதி கோச்சுக்கிட்டு போறாங்கன்னு பின்னாடியே ரவி கீழே இறங்கி வருவாரு. அப்ப முத்துவும் மீனாவும் அங்க வருவாங்க. என்ன போறாங்க கோச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ரவி நடந்ததை சொல்லுவாரு. ஸ்ருதி பண்ணதான் கரெக்ட், நானா இருந்தா இன்னும் செவிட்லயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க.